2000 வருஷமாக பைபிளில் எழுதி வச்சிருக்கு இயேசுவின் காலம் சீக்கிரம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அழுது மாதிரி இல்லை, அதுக்கு பற்றி கவலையே கிடையாது. விஞ்ஞானிகள் என்னத்தை வேணாலும் அழுதுட்டு போட்டு அவங்க கிளாக்கை பார்த்து அழுதுனாலும் சரி, மண்ணை பார்த்து அழுதாலும் சரி, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. பைபிளில் இருக்குது, சொல்லி கொடுக்க ஆழம் என்னதில்லை. இப்போ இல்லை, ஆசீர்வாதம் தானே பெரிய பிரசங்கம், அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு ஆசீர்வாதத்தோடையே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கடைசி காலங்கிறது, ஆனால் இஸ்ரேலுடைய எழுச்சியே தேவன் தெளிவாக ஒரு கிளாக்கு அங்கே வச்சுட்டார். இந்த கிளாக்கு நெருங்க நேரத்தில் கடைசி காலம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் கழிஞ்சோடனே எந்த காலத்துக்கு பிறகு இயேசுக்கு பிறகு 136வது வருஷத்தில் ஒரு ராஜா அங்கேருந்து திரும்பவும் வந்தான். இவங்க கொஞ்ச நாள் அடங்கியிருந்தாங்க. அடங்கியிருந்த பிறகு திரும்பவும் என்ன செய்தாங்க, கிளர்ச்சி பண்ணி ரோமர்களுக்கு எதிராக பின்ன எழும்புன உடனே திரும்ப அங்கேருந்து வந்த ராஜா ஹேட்ரியன்னு சொல்லக்கூடிய ராஜா, இஸ்ரேல் நாடு என்ன செய்யப்படாது, இனி இந்த மேப்பில் இருக்கப்படாது அப்படின்னு இப்போமா நம்ம சுற்றி இருக்க நாடுகள் எல்லாம் அதான் சொல்லுவோம். அப்படி தானே ஈரான் சொல்லுது, அந்த பக்கத்தில் இருக்க லெபனான் சொல்லுது, எல்லாமே இஸ்ரேலுங்கிற நாடு இருங்க உலக மேப்பில் இருக்கப்படாது, இருந்தாலே சர்வ நாசம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர் கூட அழகாக எழுதி வச்சிருக்காரு. இஸ்ரேல் இருக்கிறது வரைக்கும் உலகத்துக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லி அவங்கேயும் எழுதி வச்சிருக்கு. அப்போ இப்படி இவன் என்ன செய்தான் அப்படின்னா, இது இஸ்ரேலுங்கிற பேரை கூட மாற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சான். அப்படிங்கிற பேர் இயேசு காலத்துலேயும் அது பாலஸ்தீன் பழைக்கப்பட்டாலும் ஒரு பேர் வச்சான். இஸ்ரேலுங்கிற பேரே என்னமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது இஸ்ரேலுங்கிறது யார் கொடுத்த பேர்? தேவன் கொடுத்த பேர். அப்படி தானே முதல்ல ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு இனத்துக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற பேரை அவர் கொடுத்துட்டார். ஆனாலும் இவன் வந்த ஆள் யாருக்கு பேரை வச்சான் அந்த நாட்டுக்கு? பாலஸ்தீன்கிற பேரில் பெலிஸ்தர்களுடைய பேரை. பெலிஸ்தர்கள்னா யார்? நோவாவுக்கு மகன் ஒருத்தன், காமனி ஒருத்தன் இருந்தான். இந்த பெலிஸ்தியர்கள் முதல்ல இவங்க எங்கே வராங்கன்னா, ஆதியாகமம் 21:32 சொல்லப்படுது இவங்களை பற்றி. எங்கவங்க போனாங்க அங்கே தான் முதல்ல பெலிஸ்தியர்களுக்கு பேர் சொல்லப்படுது. காமின் சந்ததியை சேர்ந்தவங்க தான் இவங்க. பார்த்தா அடுத்தது வரிசையாக வரும்போது பார்த்தா சிம்சோன் காலத்தில் அடி, பயங்கர அடி, தீந்த அடி. இவன் எங்கே போய் பெலிஸ்திய பண்ண ஒருத்தியா என்ன செய்தான், கல்யாணம் பண்ணுக்கு போனான். ஆமாம், அது தீராத இடத்துல போய் இப்போ கால் வச்சா கடைசியில் என்ன ஆகும், பிரச்சனை ஆரம்பிச்சது. அடித்து தீர்த்து போட்டான் அத்தனை நேரம் பெலிஸ்தர். அல்லேலூயா. அவ்வளோ இருக்க வயலுக்கும் தீ கொடுத்தான். நரிகளை என்ன செய்தான், மத்தியானத்துக்குள்ளே 300 நரியை. ஒரு கோழியை பிடிக்க முடியுமா இல்லையா? நம்ம ஒரு கோழியை ஒத்துட்டு பிடிக்க முடியுமா? மத்தியானத்துக்குள்ளே 300 நரிகளை என்ன செய்தான், விரட்டி பிடிச்சி ஒன்றுக்கு ஒன்று காலை வச்சு கட்டி வாலில் கட்டி தீயை கொளுத்தி விட்டு பெலிஸ்திய நகரத்தை அவ்வளோத்தையும் என்ன செய்து போட்டான், அழித்து போட்டான் அப்படின்னு பார்க்குறோம். சவுல் காலத்தில் பண்ண சவுலால் இப்போ கொஞ்சம் எதுக்க முடிஞ்சாலும் பிறகு ஓடத்தான் முடிஞ்சது. அவங்கள பார்த்து பயந்து தாவீது இவரை விட்டு மாறி போன பிறகு சவுலுக்கு ஓடத்தான் செய்தார் பெலிஸ்தரை பார்த்தானா. தாவீதும் காலத்தில் வந்த பிறகு தாவீது கொஞ்சம் என்ன செய்தார், கோலியாத்தை முதல்ல தீர்த்து கட்டின தாவீது அவனுடைய களத்தை தலையை அறுத்து எங்கே எருசலேமுக்கு கொண்டு வந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. எருசலேமுக்கு தலையை மட்டும் தூக்கிட்டு எருசலேமுக்கு வந்தான் தாவீது. அது பெலிஸ்தியன், அது கோலியாத்து. அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கி நிறைய இடங்களில் போர் செய்து தாவீது ஜெயித்ததெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு அழிவு காலம் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியில் போய் கை வச்சாங்க. எங்கே உடன்படிக்கை பெட்டையை தூக்கிட்டு போய் தாகோனுக்கு ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ தாகோன் ஆலயத்தில் வச்சதுனால தாகோன் என்ன செய்யுது, மேலே வந்து கீழே விழுந்து கை தலை முத நாள் அப்படியெல்லாம் உடையலை. 2வது நாள் அதை தூக்கி நிறுத்தின முதல்ல சரிஞ்சு மட்டும் தான் விழுந்து, ஐட்டம் உடையலை. அப்படி தானே. அடுத்தது என்ன செய்தாங்க, தூக்கி நிறுத்திட்டு பக்கத்தில் வச்சாங்க. தூக்கி நிறுத்தினால அடுத்த நாள் போகும்போது சின்ன நிற்க முடியாமல் போயிடும். அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கம்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ அதுக்கப்புறம் இவர்களுடைய அழிவு ஆரம்பிச்சு. ஆனால் இயேசு காலத்துலலாம் இவங்க இல்லை, இந்த பெலிஸ்தியர்களெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவன் அந்த பெலிஸ்தியருடைய ஞாபகத்தில் இயேசுக்கு பிறகு 150 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கான், பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர்களுக்கு பேரையே இவன் வைக்கிறான். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இஸ்ரேலுங்கிறது வேரோடு வெட்டப்பட்டது. வேரை விட்டு அந்த இஸ்ரேலுங்கிற அத்திமரம் வேரோடு வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1900 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு இதில் இருந்து 1900 வருஷம்னா எத்தனை தலைமுறை அவங்களுக்கு அடிமையாக தான் இருந்தாங்க. யாருக்கெல்லாம், ஒவ்வொரு நாடுகளுக்கு மட்டும் பிரிந்து போனாங்க. 52 நாடுகளில் பிரிந்தாங்க. பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் ஒன்று தான், சிலுவையில் அறையும் போது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு அழகாக ஒரு வார்த்தை விட்டதுனால அப்படியே போய் என்ன ஆகி போச்சுன்னா, 52 நாடுகளில் எங்கெல்லாம், ரஷ்யா முதல் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நம்முடைய இந்தியா வரைக்கும் இந்த யூதர்கள் வந்து வாழ வேண்டிய, அகதிகளாக வாழ வேண்டிய சில கட்டாயத்துக்குள்ளே இவங்க தள்ளப்பட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு ஏற்கனவே இயேசு பிறப்பதற்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். எசேக்கியேல் 36:24 வாசிக்க எங்கே கொண்டு வருவேன், சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு இயேசு பிறகுக்கு முன்னே 600 வருஷத்துக்கு முன்னே அங்கே சொல்லி வச்சிருக்க. சுய தேசத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வரேன். ஆனால் இவங்க எங்கே சேர்ந்துருக்காங்க, 52 நாடுகளில் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக இவர்களை ஹிட்லர் மட்டும் 60 லட்சம் ஜனங்களை என்ன செய்தான், கொலை செய்தான், யூதர்களை மட்டும். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க காலத்தில் தான் அந்த தீர்க்க தரிசனம் அடுத்து நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் ரெடியாகும் நேரத்தில் இவங்க என்ன வச்சாங்க,
சொந்த தேசத்துக்கு 52 நாடுகள்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஆனால் எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் பார்த்தா சாம்ராஜ்யங்கள்னா மாயன் சாம்ராஜ்யம், அஸ்டக் சாம்ராஜ்யம், இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள்லாம் பாபிலோன் சாம்ராஜ்யம், பெர்சியா சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம்லாம் இருக்க இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. ஆனால் 1900 வருஷம் மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்த இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாயிட்டாங்க. அதில் பார்த்தா கிறிஸ்துவுக்கு முன்னே 700 வருஷத்துக்கு முன்னே இன்னொரு தீர்க்க தரிசனம் ஏசையா தீர்க்கதரிசி சொன்னார். 66:8 ஏசையா, அதை வாசிங்க. ஒரே நாளில் இப்போ ஜாதி பிறக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அது ஒரு தீர்க்க தரிசன கேள்வி அவர் கேட்டார். ஒரே நாளில் ஒரு ஜாதி ஒரு நாட்டில் எல்லாமே வந்து பிறக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் அது நடந்தது. என்னைக்கு நடந்தது? 1948 மே மாதம் 14ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது. நம்முடைய சுதந்திர தினத்துக்கு பிறகு தான் நடந்தது இஸ்ரேலில். நமக்கு சுதந்திரம் இப்போ 1947. இங்கே என்ன நடந்தது? 48 உலகத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து வந்து திடீர்னுட்டு டெல்லவியூ சொல்லப்படக்கூடிய இடத்துல டேவிட் பென் குரியன் சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுப்பி நின்று ஒரே வார்த்தை தான் பேசினார். எல்லா ரேடியோக்களும் அதை ஒலிபரப்பு செய்தது. இஸ்ரேல் என்கிற ஒரு தனி நாடு ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு. 52 நாடுகளில் இருந்த இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, திடீர்னு ஒரு நாட்டை போய் இதுதான் இங்கே நாடுன்ட்டு இன்றைக்கி சுதந்திரம் வாங்கியாச்சு. ஆனால் அடுத்த நாள் யுத்தம். அங்கே மிலிட்ரி கூட என்ன செய்திருக்காது. மிலிட்ரி ரெடியாக இருக்குமா? இல்லை போலீஸுக்கு ஆள் எடுத்துருப்பாங்களா? போலீஸும் கிடையாது, மிலிட்ரியும் கிடையாது. ஆனால் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அடுத்த நாள் சுற்றி இருந்த 5 நாடுகள், எகிப்து நாடு, ஜோர்டான், சிரியா, லெபனான், இப்போ அடிச்சுட்டு இருக்கிற லெபனான், ஈராக், இவ்வளவு நாடுகளும் சேர்ந்து யாரை தாக்குனாங்க? இஸ்ரேலே தாக்குனாங்க. இஸ்ரேல அடுத்த நாளே சொன்ன அடுத்த நாள் தாக்குனாங்க. ஆனாலும் 5 நாடுகளும் தேவனாகியவர் தேவன் தான் என்ன செய்தார், இனி இவர்களை இஸ்ரேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அத்திமரம் துளிர் விட ஆரம்பித்தது. 48 வருஷம்னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு துளிர் விட ஆரம்பிச்சு? கிட்டத்தட்ட 70, 76, 77 வருஷம் ஆச்சு. அப்படி தானே அது தோன்ற தொடங்கி. இதில் பெரிய அதிர்ச்சி என்னென்னா 1900 வருஷமாக இவங்க பேசுகிற மொழி செத்து போச்சு. என்ன மொழி? எபிரேய மொழி. இப்போ நம்ம ஊரில் தான் ஒரு பொண்ணு அங்கேருந்து கட்டி கொடுத்தாங்கன்னா 1 மாதம் கழிஞ்சு நம்ம ஊருக்கு வந்தாங்க நம்ம ஊர் பாசையை பேசாது, அங்கே உள்ள பாசையை தான். அப்படி தானே இப்போ சென்னையில் கட்டி கொடுத்தாலும் சரி, மதுரையில் கட்டி கொடுத்தாலும் சரி, விரைச்சில் அழகாக அங்கே உள்ள பாசையை தான் பேசாது, அங்கே உள்ள பாசையை என்ன செய்யாது, பேசாது. அப்படியெல்லாம் இருக்கிறதுல 1900 வருஷம் இயேசுக்கு காலத்திலேருந்து இவ்வளவு நாளை கிடையிலையா 1900 வருஷம் ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒன்றும் அந்த மொழியை பேசலை. அப்படி இருந்து வரும் அந்த எழுத்துக்களில் மட்டும் அவங்க, அதாவது புஸ்தகங்களில் மட்டும்தான் அந்த ஹீப்ரூன்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம் பேசின எபிரேய மொழி அங்கே சில புஸ்தகங்களில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் 52 நாடுகளையும் அவங்க பேசுனது எந்த நாட்டில் போயிருந்தாங்களோ அந்த பாஷையை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 25-30 தலைமுறை தாண்டி திரும்ப வந்த பிறகு திரும்பவும் எந்த மொழி தான் பேசப்படுது? அதே எபிரேய மொழி. அதுதான் உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம். இப்படிப்பட்ட பாஷை இப்படி, அதாவது ஒரு 10 வருஷம் ஒரு பாஷை அழிஞ்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும், மண்ணோட மண்ணாட்டு. அதுக்கப்புறம் இந்த பாஷை வராது, எழும்ப முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா 25-30 தலைமுறை தாண்டி 1900 வருஷங்கள். 1900 வருஷம்னா எத்தனை வருஷம், எவ்வளவு நாள்? அப்போ இவ்வளவு நாட்கள் தாண்டி அப்படி செத்து போன அதே மொழி திரும்ப என்ன செய்துட்டு, அதெல்லாம் தேவனுடைய, ஆமாம், அதில் எலியாசர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேவ மனுஷன் தான் எழும்பி இந்த மொழியை நம்ம என்ன ஒன்று சேர்த்து ஆகணும், ஏன்னா பழைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மொழி தான் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மொழி அப்படி தான் பேசுவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தா எல்லா ஸ்கூல்லேயும் சரி, பள்ளிகள்லையும் சரி, நாடு முழுவதும் இஸ்ரேலில் 1 கோடி ஜனம் பேசக்கூடிய மொழி அதுதான் இந்த ஹீப்ரூன்னு சொல்லப்படக்கூடிய எபிரேய மொழி தான். அது வந்து செத்து உயிர் பெற்றது அப்படின்னு சொன்னால் அது தற்செயலாக நடந்த காரியமும் இல்லை. அதை கூட ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் இயேசுக்கு முன்னே 650 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் எழுதி வச்சிருந்தார். செப்பனியா 3:9 வாசிங்க பார்ப்போம். சுத்தமான பாஷையாக நீங்கள் 52 நாடுகளில் போயிருக்கனால இங்கே வந்து 52 மொழிகளில் பேசிட்டு நடப்பேன் இல்லை, ஒரே சுத்தமான பாஷையாக எத்தனை வருஷம், 1900 வருஷம் அந்த மொழி செத்து போய் கிடந்தாலும், ஆனால் நான் என் பிள்ளை ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பாஷை திரும்பவும் என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாஷையை ஆண்டவர் என்ன செய்தார், திரும்ப அதில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதன்படி கொடுத்தார். அதில் இன்னொரு தீர்க்க தரிசனமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரேல் எனப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எருசலேம் தான் மைய புள்ளியாக மாறும் உலகத்துக்கு. எப்படி உலகத்துக்கே மைய புள்ளியாக மாறும். சகரியா 12:3 வாசிங்க பார்ப்போம். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் யாருக்கு எதிராக கூடுவாங்க, எருசலேமுக்கு எதிராகனா இஸ்ரேலுக்கு எதிராக கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் பாரமான கல். இன்றைக்கி பாரமான கல் இது உலகத்துக்கு யார், இஸ்ரேல் தான் பாரமான கல். ஒரு பக்கத்துலேருந்து அமெரிக்கா அடித்தாலும் சரி, இந்த பக்கத்துலேருந்து யார் அடித்தாலும் சரி, யாருக்காக தான் நடக்குது. ஆமாம், கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாட்டு இருந்தோம் ஒரு 2 வாரத்துக்கு. அப்படி தானே இப்போ திரும்பவும் சொல்லியாச்சு. என்னத்தினால இஸ்ரேல் தான் இதுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம்
பாரமான கல்லாக மாறி போனது. இது பார்த்தா அப்போ நள்ளிரவு தேவனுடைய கடிகாரம், எருசலேம் தான் தேவனுடைய கடிகாரம். இப்போ 11:59 வந்தாச்சு. எப்படி வந்திருக்கு? நைட்டு மிட் நைட்டு 11:59 வந்தாச்சு. இனி 12 அடிக்கச்சில இயேசு வருவார். அல்லேலூயா. அத்திமரம் துளிர்க்கும் போதே அரைஞ்சிக்க ஒவ்வொருத்தனும். கடைசி காலம் இஸ்ரேல் இன்னைக்கு துளிர்த்தாச்சு. துளிர்த்தது மட்டுமில்ல, பாசைகளை உங்களுக்கு அந்த பாசையை தருவேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற இருக்கு. அதே போல் நடந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் தெளிவாக சொல்லப்படுது. கடைசியாக சொல்லப்பட்டது என்னது? சகல ஜனங்களுக்கும் பாரமான கல் ஆக்குவேன். ஏன்னா பாரமான கல்லாக இருக்கா இல்லையா? இப்போ நம்ம கூட யோசிக்க தொடங்கினா, அந்த இஸ்ரேலுக்கு தொலைஞ்சு போயிட்டோன்னா நாட்டில் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே வந்து நிற்குது. அல்லேலூயா. அப்போ இனி வர வேண்டியது ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான். 11:59 கழிஞ்சு 12 அடிக்கச்சில் அந்த கிறிஸ்து வந்து இறங்கிடுவான். நிச்சயமாட்ட ஆலயத்தை நீங்கள் இடிக்கண்டா. நம்ம பக்கத்தில் சிவப்பு கண்டெல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்காங்க. அப்படி தானே? டக்குன்னு அதை தீர்த்து அந்த ஆலயத்தை கட்ட தொடங்குறதுக்காக. மற்றபடி அங்கே உள்ள எல்லா காரியங்களும், ஆசாரியர்களுக்கு உடைகள் ரெடி ஆகியாச்சு. அப்படி தானே? ஆசாரியர்களும் ரெடி ஆகி உடன்படிக்கை பற்றியே என்ன செய்கிறாங்க? தேடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது எசேக்கியேல் கொண்டு இங்கே வச்சுருக்காரு. ஒரு இடத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இருக்குது தெளிவாக என்னென்னையா தோண்டி எடுத்து இதை எடுத்துட்டோம்னா கதை அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே? அந்த ஒன்றே எடுத்து வச்சுட்டு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காவல் இருக்காங்க. இன்னைக்கு விரல் நுனியில் இருக்குது. இயேசு தெளிவாக சொல்லுகிறார், வாசலருகே வந்து விட்டார் என்பதை அப்படின்னு சொல்லி 2 சுவிசேஷர்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் அதை விட தெளிவாக சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து விட்டது. அப்போ பார்த்தா அத்திமரம் இயேசு சொன்னது மாதிரி துளிர்த்து விட்டது. அல்லேலூயா. அதனால் அப்போ இனிமே நமக்கு என்ன ஒரு 1000 வருஷம் போகும் போலுக்குன்னு உள்ள ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன செய்யலாம்? ஆமாம், ஒருவேளை இன்னைக்கு நைட்டு தூங்கி முழிக்க முன்னே 12 மணிக்கே யார் வரலாம்? இயேசு வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.